என்னண்ணா பேசிக்கலாம்ண்ணா, நாங்கள் தான் வந்துட்டு இருக்கேன். எவ்வளோ வேணும்? நான் கிளம்பிட்டேன். ஓகே, எங்க போறீங்க? போயிட்டு வந்துடுறேன். சரி, கதை முடியும். மெதுவா மெதுவா. இந்த மழையில கண்டிப்பா போகணுமா? ஏய், 50 தாண்ட மாட்டேன். நீங்க 100ல கூட போங்க, ஆனா நான் இங்க தனியா இருக்கணும்ல. நான் தான் ராணியை விட்டுட்டு போகிறேன்ல. அப்ப நானு? நீ என் ஜான்சி ராணி, மை பிரேவ் கேர்ள். ம் எல்லாரும் கிளம்பிட்டாங்கண்ணே. ஃபர்ஸ்ட் போய் கேஷ் எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருங்க. 2808 பார்த்து போங்க. மழை நிக்கிற மாதிரியே தெரியல. தண்ணி வேற உள்ள வந்துருச்சு. இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, பசங்களா வேற இருக்காங்க. இப்போ மேஸ்திரி வந்துருவாரு. காசை வாங்கிட்டு போங்க, நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க. சார் கொஞ்சம் மறக்காம ஃபோன் பண்ணுங்க சார். கண்டிப்பா கூப்பிடுறேம்மா. ஹலோ ஹலோ ஹலோ, நான் வந்துடுமா, இந்த 15 மினிட்ஸ் வந்துடுறேன். ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ. சிஸ்டர், டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க சார். ஃபோன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ டாக்டர், நான் அர்ஜுன் பேசுகிறேன். என்னடா? நீங்கள் கொடுத்த புக்கில் கடைசி பேஜஸை காணோம். நீங்கள் தானே எழுதிங்க. சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? சாரி சார், வீராக்கு என்னாச்சு? அர்ஜுன், ஒரு நிமிஷம், பதட்டப்படாத. உங்ககிட்ட நான் 2 டைரி கொடுத்துருக்கேன். அதில் ஒன்று தான் நீ படிச்ச. இன்னொரு டைரி எடுத்து படி. உங்ககிட்ட உள்ள எல்லா கேள்விக்கும் அதில் பதில் இருக்கு. ஓகே. நல்லா இருக்கு. என்னப்பா கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. அதுவும் அந்த கடையில நானா பார்த்ததுனால. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னாடி தாங்க முடிவாச்சு. அப்படி என்ன அவசர பிள்ளைக்காராச்சி பிடிச்சு போச்சு? அப்படிலாம் இல்லைங்க, ஜோசியர் தான் சட்டை போட்டு முடிக்க சொன்னாங்க. அப்ப முடிச்சிட வேண்டியதா? பாப்பா ரெடியாச்சு, மாப்பிள்ளையும் எங்க? பாப்பா ரெடி ஆகிட்டே இருக்கு. மாப்பிள்ளை இப்பதான் ஃபிளைட்ல வந்தாரு, வந்துகிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை கண்ணல காட்ட மாட்டேங்க. மாப்பிள்ளை கண்டு காட்டு, அவங்க சாப்பாட கண்டு காட்டு. வாங்க 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 வாங்க. மாமா பாப்பா என்ன நினைக்கிறா? அவன் மேல தான் உள்ள போய் நின்று. ஏமா இந்த பூவை கட்டி கொஞ்சம் கொண்டு போய் மேல வைக்க சொல்லு. இது என்ன லட்டு எல்லோண்ட சைஸ்ல இருக்குது? ஏக்கோ, இவ்வளவு லேட்டாவா வருவீங்க? அதான் வந்துட்டேன்ல. சரி போங்க, மதியமா அங்க தனியா இருக்காங்க. சரி. ஏமா மதி, ஏமா மதி, மதி, மதி. என் பேர் மதி. எல்லா பொண்ணுங்க மாதிரி எனக்கும் எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த மனுஷங்கிட்ட பிடிக்காத 2 விஷயம். ஒன்று அந்த மானம் கெட்ட சிரிப்பு, இன்னொன்று நானும் 4 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? அதே 4 வருஷமா நானும் சொல்லிட்டு இருக்கேன். பண்ணா லவ் மேரேஜ் ஒன்லி, இல்லைன்னா நானே ஒருத்தனை கண்டுபிடிச்சி எனக்கு கட்டி வைங்கன்னு சொல்றேன். அதாவது பண்ணி தொலைங்க. லவ் பண்ணணும்பா. சாமி ஐயா இந்த வரணுங்க. இது ஆகுறது இல்ல. பின்ன என்ன,
ஒரு வாட்டி பண்ற கல்யாணம் என் இஷ்டத்துக்கு பண்ணணும் ப்ளீஸ்ப்பா இப்பதான் ஃபேஸ்புக்லாம் ஓபன் பண்ணிருக்கேன் எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிருவேன் எப்படி ஸ்கூல் படிக்கிறப்ப பக்கத்து பெஞ்சு பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டதுக்கு அவன் கிராப் ரொம்ப அழகா இருக்குன்னு இல்லடா? ஆமாங்க. அப்படித்தான்டா சொன்னான். அதுதாங்க. அப்புறம் காலேஜ் படிக்கிறப்போ பஸ் கண்டக்டர் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா அவன் தான் ஸ்டெயில கடைசி படியில நின்றுட்டு வர்றான்னு சொன்னான். இப்படி ஒரு செலெக்ஷனே தப்பா இருக்கு. நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நாளை காலைல லட்சணமா ஒரு புடவையை கட்டிட்டு கையில ஃபில்டர் காஃபியோட வரவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து நில்லு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி வர சொல்லுங்க. அப்புறம் நீ ஃபில்டர் காப்பி போட்டால் மகா கேவலமாக இருக்கும். எங்கள் ஆத்த வேறு வழி இல்லாமல் குடிச்சிட்ருக்கா. அதனால் சாதா காப்பியை போட்டுரு. ஏன்னா ஒரு காப்பினால கல்யாணம்ங்கிற பேர் வரவே கூடாது. என்ன பண்ணி ஐயா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. இன்னும் 1/4 மணி நேரம் தானுங்க ரெடி ஆயிடுவாங்க. அப்புறம் அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாங்களான்னு பார்த்து கவனிங்க. சீக்கிரம் துறைய. என்னதான் இருந்தாலும் ஒரு சேலை கட்ட இவ்வளோ தூரம் பாருது. ஊரே மாத்திர வேலைங்க ஐயா. அக்கா சூப்பரா இருக்கேன்ல? செமையா இருக்கிற நிஜமாவா சொல்றீங்க? பின்ன நான் மட்டும் ஒரு ஆம்பளையா பிறந்திருந்தா சும்மா கெத்த உனக்கு கொத்த தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். அக்கா அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க. சாமி மா சொல்லுங்கம்மா. உங்க ஐயா பார்த்த மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு சொன்னீங்க? பாகியவதி ரைஸ் மில் ஓனர். பாங்கயத்துலயோ பெரிய ரைஸ் மில். அது மட்டும் இல்லைங்கம்மா, 200 ஏக்கரா தோப்பு. அந்த தோப்புலயே 2 மாடி, 15 லார். என்னங்கன்னு அக்கா என் அப்பா சொல்ற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு காங்கியம் போய் அதே ரைஸ் மில்ல அரிசி பொடிச்சுக்கிட்டு உட்காரணுமா? இல்ல வேற இல்ல இங்க வெளியே போறதுக்கு இது ஒரு வழி மட்டும்தான் இருக்குங்களா? பின்னாடி சூப்பருங்கக்கா, வழி விடுங்க.